Hi friends, welcome to Chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து குஷன் பின் பாக்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். இது வந்து ஒரு ஈஸியான DIY. சோ எல்லாரும் ரெடி பண்ணலாம். நிறைய friends வந்து என்னோட டைலரிங் வீடியோ பார்த்துட்டு அதுல இருந்து கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா இந்த பின் பாக்ஸ் எப்படி ரெடி பண்றது அப்படினு சொல்லி நிறைய friends கேட்டிருந்தாங்க. சோ அதுல வந்து பர்வீன் அப்படிங்கற ஒரு சகோதரி இந்த பாக்ஸை ரெடி பண்ற அந்த வீடியோல அவங்களோட நேம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய் பர்வீன், எப்படி இருக்கீங்க? சோ உங்களோட நேம்மே சொல்லிட்டேன், ஹாப்பியாமா. சோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இன்னைக்கு இந்த பாக்ஸ் வந்து நான் ரெண்டு டைப்ல செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு வந்து இது மாதிரி வேஸ்டா யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் அண்ட் மூடியோட எடுத்துக்கோங்க. மூடி இல்லாத பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். எது உங்களுக்கு ஈஸின்னு படுதோ அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை அது மேலே வச்சுட்டு இவ்வளோ எக்ஸஸான ரவுண்ட் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாக்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த பாக்ஸை விட இவ்வளோ எக்ஸஸாக இருக்க மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டு கரெக்டாக வராது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மூடி ஏதாவது வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஊசி நூல் தேவைப்படும். ஊசியில் நல்லா நூல் கோத்துக்கோங்க. இது போல் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு தையல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் இது போலவே நீங்கள் வந்து அப்படியே சுருக்கி சுருக்கி தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த முடிச்சுக்கிட்டே வந்தாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம தலகாணிக்கு திணிக்கிற அந்த ஸ்பாஞ்சி இருக்கு இல்லையா, ஸோ இது இருந்துச்சுன்னா திணிச்சிக்கோங்க. இது இல்லை அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டான கிளாத் வந்து உள்ளுக்குள்ளே திணிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்குள்ளே வந்து பஞ்சு வந்து திணிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை நாட் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மூடி மேலே வச்சு பார்த்துக்கலாம் சைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் இந்த மூடியை விட எக்ஸஸாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம போடக்கூடிய அந்த முடிச்சை வந்து கொஞ்சம் லூஸாக போட்டுக்கலாம். ஃபுல்லாக சுருக்காமல் இந்த மாதிரி நடுப்பில் கேப் இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ குட்டியாக ஒரு பில்லோ மாதிரி நமக்கு கிடச்சிடுச்சு இல்லையா. இப்போ வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெட்டையாக நூல் கோத்து ஊசியில் வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் இப்படி கொடுத்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்து நல்லா கொஞ்சம் டைட்டாக க்ரிப்பாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரியே தைச்சிக்கணும். சென்டரில் ஊசியால் கொடுத்து இது போல் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட அந்த குஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸோட அந்த மூடி மேலே வந்து நம்ம இதை வந்து ஒட்டணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சேஃப் வந்து அழகாக கிடைக்கும். அவ்வளோதான், நாட் போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பாக்ஸோட மூடி மேலே இதை ஒட்டி விட்டுடலாம். உங்ககிட்ட வந்து ஹாட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபெவிகால் அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மூடி மேலே நம்ம இதை ஒட்டணும். இப்போ இந்த குஷனோட பேக் சைடு இந்த மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மூடி மேலே இதை அப்படியே ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த கன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த குஷன் பின் பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம நூலுக்கண்டு, இதுக்குள்ளே வந்து நம்ம மிஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய நீடில் த்ரெட்டர், சாக் பீஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே போட்டு வைக்கலாம். அதுபோல் மேலே இந்த குஷன் மேலே அழகாக வந்து நம்ம எல்லா பின்னையுமே அழகாக சொருகி வச்சிடலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதில் வந்து நம்ம சொருகி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பின் எல்லாமே மிஸ் ஆகாமல் ஒரே இடத்துலையே நம்ம அழகாக கலெக்டடாக வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளக்குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிலேயே இந்த குஷன் மேலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் சேஃப்டி பின் எல்லாமே போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்களோட ஹிஜாப் பின் சொருவி வைக்கிறதுக்கு இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே நம்ம சேஃப்டி பின்னு இல்லை ஹேர் பின் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே அழகாக போட்டு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு மெத்தடில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து மூடி இல்லை, இது கொஞ்சம் நல்லா பெரிய பாக்ஸாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம்.
எப்பயும் கட் பண்ண மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு மூடிய மெஷர் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த கிளாத்தை விட கொஞ்சம் எக்ஸஸாக துணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வச்சு தைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக தைச்சிக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து பெருசாக தைச்சிக்கலாம், தேவையில்லைன்னா சுருக்கி கூட தைச்சிக்கலாம். இப்போ மூடியை விட இந்த அளவுக்கு நான் வந்து ரவுண்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ இது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சேம் அதே மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓரம் தைக்கும் போது லைட்டாக மடிச்சுக்கிட்டு தைச்சிக்கலாம் ஓரத்தை. அதில் வந்து நம்ம சுருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஓரம் மடிக்கவே இல்லை. இதில் வந்து நம்ம லைட்டாக ஓரத்தை மடிச்சுக்கிட்டு தைச்சிக்கலாம். இப்போது நான் தைக்கிறேன் இல்லையா, இது போலவே நம்ம ஆரம்பித்து அந்த இடம் வரைக்கும் அப்படியே சுருக்கி தைச்சிக்கிட்டே வந்துடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம செஞ்ச அதே மாதிரி தான் இதுவுமே. உங்ககிட்ட மூடி இல்லாத வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸில் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணினது வந்து மூடி உள்ள மாதிரி பாக்ஸில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது நீடில் த்ரெட்டர் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக தைச்சிட்டேன் பாருங்கள். எந்த இடத்துல முடிச்சு போட்டேனோ அந்த இடம் வரைக்கும் வந்துடுச்சு. முடிச்சியே கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இது போல் திருப்பிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஸ்பாஞ்ச் இல்லாதவங்க துணியை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இதில் வந்து நான் துணியை வச்சு ரெடி பண்ணி காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டான கிளாத்தாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சொருகக்கூடிய அந்த பின்னாக இருந்தாலும் சரி, இல்லை ஊசியாக இருந்தாலும் சரி, அழகாக வந்து இறங்கும். திக்கான கிளாத்தை திணிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சிந்தட்டிக் சால் எல்லாமே இருக்கும் இல்லையா உங்ககிட்ட, வேஸ்ட்டாக இருக்கிற சால், அது போல் உள்ளதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மூடி இல்லாத இந்த பாக்ஸ்குள்ளார நான் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து நல்லா திணிச்சு வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே நான் வந்து சாஃப்டான கிளாத்து தான் திணிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இதை வந்து நான் ஃபுல்லாகவே சுருக்கிடுறேன். சுருக்கி இது போல் நான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். ஒரு குட்டி பில்லோ மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து சென்டரை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அந்த நூலை வச்சு அதே மாதிரி தைச்சிடலாம். ஒரு 5-6 இடத்துல இதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பில்லோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது போல் நான் வந்து இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ இது மேலே தான் நம்ம இதை வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓரங்களில் நான் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். சென்டர்லையுமே கொஞ்சம் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அப்படியே பிடிச்சி நம்ம அப்படியே ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே அழகாக வந்து பின்னெல்லாமே சொருகி வச்சுக்கலாம். சென்டரில் ஒரு சின்ன பட்டன் ஒன்று வச்சுக்கிறேன், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஒட்டினது தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது லேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த சைடில் இது போல் ஒட்டி வச்சுக்கோங்க. சைடில் லேஸ் வச்சு ஒட்டும் போது அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது போல் நீங்களும் ஒட்டிக்கோங்க. உங்ககிட்ட இருந்துச்சு இந்த லேஸ் இருந்தால் இது ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ட்ரெஸ்ஸில் வந்து லேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறது கூட இதுக்கு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே ஒரு டிசைன் மாதிரி ஸோ அப்படியே மீந்து இருக்க லேஸை வந்து ஒட்டி விட்டுடுறேன். இப்போ சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு ஒட்டிட்டு நான் ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கிறேன். இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு தான். ஸோ அதில் வந்து நம்மளோட சேஃப்டி பின் அது எல்லாமே ஈஸியாக இது போல் நம்ம வந்து சொருகி வச்சுக்கலாம். அது மாதிரி நம்மளோட ஹிஜாப் பின் இருக்கு இல்லையா, அதையுமே இதில் அழகாக சொருகி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வைப்போம். ஆனால் வந்து டெய்லியுமே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தேவைப்படும் போது தேடாமல் இந்த சேஃப்டி பின்னை எடுத்ததே கிடையாது நான். ஸோ அது போல் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நமக்கு இருக்கும்போது கை டக்குன்னு அழகாக அதில் வந்து சொருகி வைக்க தோணும். திரும்பியும் நம்ம தேடாமல் அதிலேருந்து அழகாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட இந்த குஷன் பின் பாக்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இல்லை டைலரிங் இந்த பின்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா
ஃபோட்டோ எடுத்து மறக்காமல் chellamtips@gmail.comக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பார்க்கையில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம சேனலோட கம்யூனிட்டியில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.